நடிகர் அஜித் த்ரிஷா நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகியிருக்கும் நிலையில் த்ரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கோபமான பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தற்போது அது இணையத்தில் பேசுபொருளாக மாறி வருகிறது. மௌனம் பேசியது திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த த்ரிஷா 20 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி நடிகையாக வலம் வருகிறார். அண்மையில் பட வாய்ப்புகள் பெரிதும் இல்லாமல் போக பின்னர் பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்தார் த்ரிஷா. அந்த படத்தில் குந்தவை கதாபாத்திரத்தில் அழகான நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரின் கவனத்தை பெற்றார். அதைத் தொடர்ந்து கோலிவுட்டில் மீண்டும் பீக்கிற்கு வந்த த்ரிஷா லியோ படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்து ரசிகர்களை குஷிப்படுத்தினார். அதன் பின் அஜித்திற்கு ஜோடியாக விடாமுயற்சி படத்தில் நடித்திருந்தார். மீண்டும் நடிகர் அஜித்துடன் இணைந்து குட் பேட் அக்லி படத்தில் நடித்துள்ளார். இப்படம் திரையரங்கில் வெளியாகி அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் சிலர் த்ரிஷா இந்த படத்தில் டம்மியாக வந்து சென்றிருப்பதாகவும் அவருக்கு சரியான கதாபாத்திரமே கொடுக்கப்படவில்லை என்றும் கிண்டல் அடித்து கமெண்ட் செய்து வருகின்றனர். இதில் மிகவும் கடுப்பாகி போன த்ரிஷா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் ஷப்பா டாக்ஸிக் ஆளுங்களா, உங்களுக்கெல்லாம் எப்படித்தான் தூக்கம் வருகிறது? சோசியல் மீடியாவில் இருந்துகிட்டு மற்றவர்களை பற்றி அர்த்தமற்றவற்றை பதிவிடுவதுதான் உங்கள் வேலையா? உங்களுக்காகவும் உங்களுடன் வாழும் அல்லது உங்களை சுற்றியுள்ளவர்களுக்காகவும் உண்மையில் மிகவும் வருத்தமாக உணர்கிறேன். இது உண்மையிலேயே பெயரில்லா கோழைத்தனம். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என பதிவிட்டிருக்கிறார். இருப்பினும் இந்த பதிவு பொதுவாக போடப்பட்டதா அல்லது அண்மையில் பட்டத்தை துறந்த லேடி சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்களை அட்டாக் செய்வதற்காக போடப்பட்டதா என சிலர் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.